சொல்லுது. சொல்லுது. உள்ள கை விட்டோன்னே அப்படியே அது துள்ளுறது நம்ம. இதுதான் ஐர மீன். ரொம்ப குட்டியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியான மீன் இந்த ஐர மீன். இதுல முள்ளு இருக்காது, குடல் பிதுக்க தேவையில்லை, அப்படியே சமைக்கலாம், அவ்வளவு ருசியா இருக்கும். இன்னைக்கு இந்த ஐர மீனை செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. எப்பா நல்லா கெட்டியமா குடிக்கிறது. இந்த சட்டியில இருந்து நாங்க செதறாம குடிச்சிட்டோம். வேஸ்டிலேருந்து செதிடாம பார்த்துக்கோங்கப்பா. ஊற்றுங்க ஊற்றுங்க. ஊற்று ஊற்று. வெயிட் ஆகிடுச்சுன்னு டொம்முன்னு விட்டுறாங்க. மீன் குதிச்சுக்கிட்டு விழுகுது. பெரிய மீன் அடிக்குது பாருங்க. வலுதான் வலு ஒரு சைடு அடைச்சிக்கிறது. எல்லாம் கிண்டி விடு கிண்டி விடு. நல்லா தொட்டிலாட்ட நாட்டிருக்கீங்கள, தூங்கிற போது அது வாட்ட விரலுக்கெல்லாம் மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. கீழே சிதறாம கொடுப்பா. அதில் கொடுத்துங்க. மெதுவா 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 மெதுவா. ரொம்ப ஸ்பீடாக கீழே மூக்கு போய் ஒட்டிக்கிடுச்சு. அதில் இல்லை அந்த ஈரம் போயிடுச்சு, அது வலுவும் போயிடுச்சு. அப்புறம் இந்த சட்டி கோச்சுக்கிறோம். எனக்கு பாருங்க. சரிப்பா சரிப்பா. அடுத்து பால் ஊற்றலாமாத்தா? பசுவம் பால் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐர மீனே சின்னது, இதில் எப்படி குடலை பிதுக்கிறது? அதனால் பாலை ஊற்றி வச்சோம்னா பாலை குடிச்சிட்டு அதில் உள்ள கசடு பூரா கைக்கிறோம். அதுக்கு பிற்பாடு எடுத்து சமைக்கிறோம். தண்ணியை வடிச்சுன்னு வச்சுக்கிற. கல்லுப்பு ஓடாத ஓடாத ஓடாத. சலசலக்கு அடிக்குது. இதெல்லாம் நிற்க மாட்டேங்குது. எல்லாம் குதிக்குது. எல்லாம் குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்குப்பா. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நீ தள்ளாதே தள்ளாதே. உப்பு போட்டு ஐர மீன் கல்லுப்பு போயிருச்சா? புளி தாத்தா தீபாவளி கொடுங்க தாத்தா. இந்தா கடைசி ரவுண்டு. செக்கில் ஆற்றின சுத்தமான நல்லெண்ணெய், வெந்தயம், சின்ன வெங்காயம், உரிச்ச பூண்டு, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய்,
நறுக்கின தக்காளி, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா மல்லி சீரக சாந்து, புளி தண்ணி, பச்சை தண்ணி, ராத்திரி தூங்காம இருந்தாவே உடம்பு சூடு வேண்டாம். அதை சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நல்லா தூங்கும் முதல்ல. கல்லுப்பு, வா வா வரும் புதுராக ஐயர மீன், அடுப்புலாம் அருமையாக இருக்குது தான். அதே இடத்துல தான் என்னடா வைங்க 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 தடி மூஞ்சிலே பட்டுச்சு ரெடியாக ஆஹா மீனில் பெரிய மீன்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த ஐர மீன் இருக்கு, இதில் இருக்க ருசி எதுலேயும் இல்லை. அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்டது, எங்கள் பாட்டி வச்சுருக்கும்போது வச்சு கொடுத்தாங்க, அப்போலாம் சாப்பிட்டது. இந்த மீன் வந்து வாய்க்கு ருசியாக இருக்குது. அந்த நினைவோடு சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிம்மதியான சாப்பாடு. ஐர மீன் வேறு லெவல். Thank you.